ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா ஸ்டுடியோ லைட் செட்டப் எப்படி பண்ணுறதுனா பார்க்க போகிறோம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே வர பெல் ஐக்கான் ஆல் கொடுத்துட்டிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோ உடனே நோட்டிஃபிகேஷன். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். சாஃப்ட் பாக்ஸ் செய்யறதுக்கு தேவையான பொருள்னு கேட்டிங்கன்னா கார்ட்போர்ட் பாக்ஸு, அதை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ரெண்டாவது பார்த்திங்கன்னா டேப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்கேலு, அப்புறம் பென்னு, அப்புறம் வந்து ஒரு சிசரு, அதுக்கப்புறம் வந்து கம்மு, அதுக்கப்புறம் வந்து சில்வர் ஃபாயில் பேப்பர். இதுதான் வந்து நம்ம முக்கியம். சில்வர் ஃபாயில் கிடைக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு பேப்பர் இருந்துச்சு, அதை நான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து ட்ரேஸ் பேப்பரு, முக்கியமான பொருள் வந்து ட்ரேஸ் பேப்பரு. ட்ரேஸ் பேப்பர் தான் வந்து நமக்கு லைட்டை வந்து சாஃப்ட் பண்ணி கொடுக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து சின்னதாக வந்து 2 பீஸ் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இது வந்து சைடில் வந்தது, அது கார்ட்போர்டு. இதே நமக்கு போதும். இது வந்து பேக்குக்கு, இந்த இடத்துல நம்ம பல்ப் ஃபிட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்க் பண்ணியிருக்கேன், தெரியுதா உங்களுக்கு? மார்க் பண்ணியிருக்கேன். அதை மார்க் பண்ண தான் நம்ம வந்து கட் பண்ணிக்க போகிறோம். இப்போ மார்க் பண்ணி தெரியுதா? கட் பண்ணிக்க போகிறோம். இது சிசரை வச்சு கட் பண்ணிட்டு போகிறேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும், ஆனால் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக கட் பண்ணிக்கங்க. சிசர் யூஸ் பண்ணும்போது பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இதை வந்து நம்ம வீட்டிலே செஞ்சு வச்சுக்கிறனால வந்து நம்மளுக்கு வந்து, அதாவது நம்ம காசு கொடுத்து வாங்கிறதோட இது வந்து உங்களுக்கு விலை கம்மி தான். மொத்தமாக வந்து எனக்கு 2 லைட் நான் செஞ்சேன். ஒரு லைட்டோட விலை வந்து 300 ரூபா. 2 லைட் நான் செஞ்சேன். 2 லைட்டும் எனக்கு 600 ரூபா தான் ஆச்சு. இதே நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை கடையிலையோ நீங்கள் போய் வாங்கும்போது வந்து எவ்வளோ ரேட் வருதுன்னு பாருங்கள். வேணால் நான் லிங்க் கொடுக்குறேன் கீழே, உங்களுக்கு வேணால் வாங்கிக்கிங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், ஆன்லைனில் லிங்க் தரேன், வேணால் நீங்கள் வாங்கிக்கிங்க. 13,000 பக்கம் வருது. 2 லைட்டே வந்து 13,000 பக்கம், ஆனால் ஸ்டாண்டோட வருது. நம்ம ஸ்டாண்ட்லாம் செஞ்சுருக்கோம். வேணால் பிவிசி பைப்பு கூட கனெக்ட் பண்ணி நம்ம ஸ்டாண்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். அவங்க ஸ்டாண்டு வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனல் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாண்ட் எப்படி மேக் பண்ணுறதுனோ அதையும் நான் வீடியோ எடுத்து போடுறேன். இப்போ வந்து கட் பண்ணிகிட்ருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம வீடியோஸ் கொஞ்சம் ஸ்பீட் பண்ணிக்கிறேன். இது வந்து கட் பண்ணிட்டோம்னா நம்ம பார்த்து நம்ம நீட்டாக கட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் தெர்மாக்கோலில் கூட செய்யலாம். தெர்மாக்கோலில் செஞ்சிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஆனால் என்ன, உங்களுக்கு பல்போட ஹீட் வந்து தெர்மாக்கோல் அடிக்கும். இதில் வந்து நான் இன்னொன்று செஞ்சுருக்கேன். அது வந்து தெர்மாக்கோல் வச்சு தான் நான் செஞ்சேன். அது வந்து ஹீட்டு வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப சூடாகிறனால, பல்ப் சூடாகிறனால வந்து நம்ம வந்து எப்படின்னா எல்இடி பல்பும் யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் எல்இடி பல்பும் உங்களுக்கு வந்து ஹீட் ஆகுது. அதனால தான் வந்து நான் உங்களுக்கு தெர்மாக்கோல் இது பண்ணல. தெர்மாக்கோல் பண்ணுறதுனால என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ உள்ளே வந்து நம்ம சில்வர் ஃபாயில் ஒட்டினாலுமே வந்து அது கழண்டு வந்துடுது. அதனால தான் வந்து உங்களுக்கு வந்து கார்ட்போர்டில் வந்து செஞ்சு காட்டுறேன். கார்ட்போர்டில் செஞ்சிங்கன்னா நீட்டாகவே இருக்குது உங்களுக்கு. இது மாதிரி கட் பண்ணிக்கங்க. கரெக்டாக பார்த்து, அது வந்து கார்னர் ஏன் இப்படி சின்னதாக கட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, அப்போ தான் வந்து சீக்கிரமாக கட் பண்ண முடியும். இல்லைனா வந்து உங்களுக்கு லேட் ஆகும். அவ்வளோதான், முடிய போகுது. முக்கியமாக வந்து உங்களுக்கு தேவையான சைஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. என்னடா நீ சைஸ் கொடுக்காம நீயே கட் பண்ணுற அப்படின்னு. எனக்கு தேவையான சைஸ் நான் எடுத்திருக்கேன். இதிலே வந்து நீங்கள் சின்ஸும் செய்யலாம், பெருசும் செய்யலாம். ஒன்றும் பிரச்சனையெல்லாம் இல்லை. நீங்கள் எவ்வளோ பெருசு வேணாலும் நீங்கள் செய்யலாம். நீங்கள் பல்ப் வந்து அதிகமாக வச்சுக்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். 4 பல்ப் கூட வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். பெருசாக செய்கிற மாதிரி வரும். நான் வந்து கொஞ்சம் எனக்கு ஒரு பல்ப் வைக்கிறனால வந்து நான் கொஞ்சம் சின்னதாக செய்கிறேன், அவ்வளோதான். நீங்கள் இதிலே வந்து 4 பல்ப் செய்கிற மாதிரி கூட பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துட்டேன். இதே மாதிரி வந்து 4 பீஸ் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 4 பீஸ் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அடுத்து நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, க்ளூவை எடுத்து இதில் அப்ளை பண்ணி நம்ம வந்து சில்வர் ஃபாயிலை வந்து இதில் ஒட்ட போகிறோம். சில்வர் ஃபாயில் பேப்பர் கிடைக்கல எனக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் மாதிரி தான் கிடச்சிது. அந்த சில்வர் ஃபாயில் இது கிடைக்கல, அதனால் இது எடுத்துக்கிறேன் நான். நீங்கள் இந்த மாதிரி கூட எடுத்துக்கலாம். வேறு என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து ஒயிட் க்ளூ நம்ம அப்ளை பண்ணி ஒட்ட போகிறோம். இதை வந்து நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். சும்மா லைட்டாக அப்ளை பண்ணாலும் போதும். கார்னர்ஸ் மட்டும் உங்களுக்கு கரெக்டாக பிடிச்சிக்கிற மாதிரி இருந்தால் போதும். இதை நீங்கள் செஞ்சு வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்து கொஞ்சம் நாளைக்கு வரையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது நீங்கள் பிகினராக இருக்கீங்கன்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இது கரெக்டாக இருக்கும். நீங்கள் அதுக்கப்புறம் உங்களுக்கு மானிட்டேஷன் நீங்கள் அப்ளை ஆனதுக்கப்புறம் கூட நீங்கள் வந்து சாஃப்ட் பாக்ஸ் நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ என்னோடய வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் இதை வச்சு தான் நான் இனிமேல் எடுத்துகிட்ருக்கேன். நீ வரப்போகிற வீடியோ நான் இதை வச்சு தான் நான் எடுக்க போகிறேன்.
இன்னும் நல்லா அப்ளை பண்ணிட்டு எதுவும் ஒட்டிக்கலாம். நல்லா ப்ரெஸ் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா நல்லா நின்றுக்கும். நல்லா அழுத்திக்கிங்க, அப்போ தான் உங்களுக்கு வந்து இதாக இருக்கும். அதே மாதிரி மேலே வந்து இந்த சில்வர் ஃபாயில் வந்து மேலே கரைப்படாமல் பார்த்துக்கோங்க. பட்டுச்சுன்னா உங்களுக்கு வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும்போது வந்து ஒரு மாதிரி தெரியும். இப்போ வந்து ஒட்டிட்டேன், காஞ்சிடுச்சு. என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ஓரமாக எடுத்து வச்சிடுறோம் காயறக்கு. இப்போ வந்து இதில் ஒரு மார்க் பண்ணி வச்சுருப்பேன் தெரியுதுங்களா? அந்த மார்க் பின்னாடி வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு கேட்டிங்கன்னா, இதில் வந்து சில்வர் ஃபாயில் ஒட்ட போகிறோம். இதுதான் வந்து நம்மளுக்கு மெயின் பார்ட்டு. அதாவது வந்து இதில் தான் நம்ம பல்ப் வந்து உட்கார வைக்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து இது வந்து ஹோல் போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஏன்னா சில்வர் ஃபாயிலை ஒட்டிட்டு நீங்கள் ஹோல் போட்டிங்கன்னா வந்து அந்த சில்வர் ஃபாயிலோட லேயர் வந்து உங்களுக்கு பிஞ்சு வந்துடும் ஈஸியாக. அதனால தான் உங்களுக்கு வந்து இப்படி நான் கட் பண்ணுறேன். இதை பார்த்து மெல்லமாக கட் பண்ணிக்கங்க. அழகாக ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த சில்வர் ஃபாயில் லேயர் ஒட்ட வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் தெரியாது. நீங்கள் கத்தி யூஸ் பண்ணும்போது தயவு செஞ்சு சேஃபாக யூஸ் பண்ணுங்கள். சின்ன பசங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அப்பா அம்மாட்ட சொல்லி நீங்கள் கட் பண்ணுங்கள். இப்போ வந்து நான் வந்து ஹோல் போட்டுக்கிறேன். ஹோல் போட்டதுக்கப்புறம் ஹோல்டர் வந்து எடுத்து ஒயர் செட் பண்ணி வச்சுருக்கேன் ஏற்கனவே. அந்த ஹோல்டரை வந்து இதில் ஃபிட் பண்ணி பார்க்குறேன் கரெக்டாக இருக்கான்னு. நீங்களும் பார்த்துக்கோங்க ஒரு தடவை. நல்லா அழுத்தி இது பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். இல்லை பல்ப் வந்து உங்களுக்கு வந்து உள்ள லூஸாக இருந்துச்சுன்னா அப்படியே வந்து தொங்குற மாதிரி இருக்கும் உங்களுக்கு பல்ப்பு. வந்து அதுக்கு மேலே வந்து கேப்பை வந்து வச்சு க்ளோஸ் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா, இதுக்கு மேலே வந்து க்ளூ அப்ளை பண்ணி இதுலேயே சில்வர் ஃபாயில் வந்து ஒட்ட போகிறோம். இதுக்கு மேலே நம்ம சில்வர் ஃபாயில் வந்து ஒட்ட போகிறோம். இது கொஞ்சம் நல்லாவே க்ளூ அப்ளை பண்ணிக்கங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா பல்போட ஹீட்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து வந்துடாமல் இருக்கணும், பேப்பர் இருந்து பிரிஞ்சு வந்துடாமல் இருக்கணும். அதனால் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிங்க. அதே மாதிரி இதை மேலே வச்சு ப்ரெஸ் நல்லா பண்ணிக்கிங்க. ப்ரெஸ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு நல்லா ஒட்டும். நல்லா அழுத்திக்கிங்க. உங்கள் 2 கையை வச்சு நீங்கள் ஃபுல் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா தான் ஒட்டும். நல்லா அழுத்திக்கிங்க. இப்போ வந்து இது காஞ்சிடுச்சு. நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சது காஞ்சிடுச்சு. இப்போ வந்து இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். சிசர் எடுத்து அதே ஷேஃப்க்கு நம்ம கட் பண்ண போகிறோம், அவ்வளோதான். வேறு எதுவுமே கிடையாது. இது கட் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் மொல்லமாக கட் பண்ணுங்கள். வேகமாக கட் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற லேயர் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கிறனால வந்து நம்ம பிரிஞ்சு வந்துடும். அந்த சில்வர் ஃபாயில் லேயர் வந்து தனியாக பிரிஞ்சு வந்துடும். நீங்கள் சில்வர் ஃபாயில் ஒட்டுற மாதிரி இருந்தால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, நீங்கள் கவர் பண்ணிட்டு போயிடலாம். சில்வர் ஃபாயில் இல்லாமல் நீங்களும் இதே மாதிரி ஒரு பேப்பர் வாங்கி ஒட்டுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து பார்த்து கட் பண்ணிக்கங்க. சில்வர் ஃபாயில்னால் பிரச்சனை இல்லை, அப்படியே நம்ம வந்து பேக் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஃபுல்லாகவே நம்ம வந்து பேக் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கட் பண்ணிக்கிட்டேன். அதை கட் பண்ணிட்டேன். இப்போ வந்து நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு, பாருங்களேன் நீட்டாக இருக்குது. இப்போ வந்து 4 பீஸ் வந்து இதேமாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கட் பண்ண பாருங்க, அதே மாதிரி 4 பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அந்த 4 பீஸ் வச்சு தான் நம்ம பாக்ஸ் செய்ய போகிறோம். லாஸ்ட்டில் வந்து இது பேக் வந்து இப்படி தான். எதுக்கு தர்மாக்கோல் வச்சுருக்கேன்னு கேட்டிங்கன்னா சாஃப்ட்டுக்காக வச்சுருக்கேன். தர்மாக்கோல் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். ஹோல் போடும்போது வந்து உங்களுக்கு வந்து கசகசன்னு ஆயிடக்கூடாது. அதனால் இதை ஹோல் போடும்போது மட்டும் பார்த்து ஹோல் போடுங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா சில்வர் ஃபாயில் லேயர் வந்து பிரியாமல் இருக்கணும். மறுபடியும் ஏன் சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா பிரிஞ்சிருச்சுன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் எல்லாமே வேஸ்ட் ஆகிரும். மறுபடியும் முதல்ல வந்து செய்கிற மாதிரி வரும். இதை வந்து ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு வேணாலும் தர்மக்கோல் இல்லாமல் கூட நீங்கள் செய்யலாம். தர்மக்கோல் ஏன் வச்சுன்னு கேட்டிங்கன்னா நீட்டாக வரணுங்கிறக்காக வச்சுருக்கேன். தர்மக்கோல் நம்ம வந்து ரிமூவ் பண்ண தான் போகிறோம்.
ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். சும்மா தெர்மோகால் நம்ம எடுத்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். தெர்மோகாலை ஃபிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக வராது. இப்போ வந்து நம்ம தெர்மோகாலை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம தெர்மோகாலை வந்து ரிமூவ் பண்ணியாச்சு. இப்போ வந்து ஃபிக்ஸ் பண்ணி பார்க்குறேன். கரெக்டாக இருக்குது பாருங்களேன். அதோட தெர்மோகாலோட இதெல்லாம் ரிமூவ் பண்ணிடுங்க நல்லா. இப்போ ஃபிக்ஸ் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக இருக்குது. மேலே வந்து அந்த கேப்பை மட்டும் போட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. க்ளோஸ் பண்ண முடிச்சதுக்கப்புறம் பல்பை வச்சு நம்ம செக் பண்ண போகிறோம். பல்பை வந்து நீங்கள் மாட்டிக்கிங்க. பல்பு வந்து உங்களோட விருப்பம் தான். நீங்கள் வந்து சிஎஃப்எல் மாட்டுறதா இருந்தால் சிஎஃப்எல் கூட மாட்டிக்கலாம், இல்லை எல்இடி பல்ப் கூட மாட்டிக்கலாம். இப்போ வந்து நான் பல்பை செக் பண்ணி பார்க்க போகிறேன். இப்போ வந்து பல்ப் எரியுது பாருங்கள். பல்ப் நம்ம செக் பண்ணி பார்த்தா எரியுது. இதை வந்து நம்ம அப்படியே ஓரமாக எடுத்து வச்சிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்ச பேப்பர், அதாவது சில்வர் ஃபைல் ஒட்டி வச்சுற லேயர்லாம் எடுத்துக்கலாம். அழகாக அப்படி வச்சு பாருங்கள். பாக்ஸ் மாதிரி வரும். கீழ்ப்பக்கம் கொஞ்சம் சிறுசாகவும் மேல் பக்கம் வந்து கொஞ்சம் பெருசாகவும் இருக்கிற மாதிரி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு சாஃப்ட் பாக்ஸ் லேயர் மாதிரி இருக்கும் பார்க்குறக்கு. உங்களுக்கு லைட்டும் வந்து நல்லா ஒய்டாக கிடைக்கும். இப்போ வந்து இது குப்பரை போட்டுக்குங்க. இதெல்லாம் திருப்பி வச்சுட்டு கையில் எடுத்து வச்சுக்கோங்க. அப்படி கையில் எடுத்து வச்சுட்டு இது ஒன்று மேலே ஒன்று இப்படி வச்சு இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா டேப் போட்டுக்குங்க. ஒயர் டேப்பு கம் போட்டு ஓட்டலாம். கம் போட்டு ஓட்டினீங்கன்னா நிற்காது இது. அதனால் வந்து நம்ம டேப் போட்டுக்கிறோம். பாருங்கள், டேப் இந்த மாதிரி நல்லா அழுத்தி வச்சு டேப் போட்டுக்குங்க. நீங்கள் க்ளூகன் இருந்தால் கூட க்ளூகன் போட்டுக்கலாம். க்ளூகன் எங்கிட்ட இல்லைங்கிறனால நான் டேப் போட்டுக்கிறேன். க்ளூகன் போட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஹார்டாக இருக்கும், நல்லா நிற்கும் உங்களுக்கு. இப்போ கார்னர்ஸ்லாம் ஒட்டியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா பாருங்கள், பாக்ஸ் மாதிரி ரெடி ஆகிடுச்சு வருங்க. இப்போ இந்த கார்னரையும் நம்ம ஒட்ட போகிறோம். நல்லா அழுத்தி பிடிச்சிக்குங்க. பிடிச்சிட்டு நம்ம அழுத்தி டேப் போட்டு ஒட்டிடலாம். அதேமாதிரி கீழ் பக்கமாக ஒட்டிடலாம். கீழ் பக்கம் ஒட்டும்போது அதே மாதிரி தான் கொஞ்சம் நல்லா அழுத்தி பிடிச்சி வச்சுக்கிங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா லேசாக இருக்குது. நீங்கள் வந்து ஸ்டிக் இது கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் வந்து வருங்க க்ளூகன் யூஸ் பண்ணுறது எனக்கு கேட்டிங்கன்னா க்ளூகன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி நீங்கள் வந்து ஸ்டிக் ஏதாவது யூஸ் பண்ணலாம். பேம்போ ஸ்டிக் மாதிரி ஏதாவது சைடில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து மேலே வந்து பேப்பர் ஒட்டிட்டேன். கீழே வந்து அந்த லேயர் வந்து நான் எப்படி ஒட்டணும்னு சொல்லலை. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எல்லாம் ஈஸி தான், அதனால தான் நான் வந்து சொல்லலை. கீழே வந்து அந்த பல்ப் லேயர் மட்டும் வச்சு மேலே ஒட்டிட்டு மேலே வந்து ட்ரேஸ் பேப்பர் டேப் போட்டு ட்ரேஸ் பேப்பர் ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், வேறு எதுவுமே இல்லை. வந்து ட்ரேஸ் பேப்பர் மேலே வந்து ஒட்ட போகிறோம். டேப் போட்டு நல்லா ஒட்டிட்டு இப்போ வந்து சைட்லேயும் நல்லா ஒட்டிக்கங்க. மேலே வந்து நான் ஒயிட் பேப்பரை ஒட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும், லுக்காக இருக்கணுங்கிறது. நீங்கள் சார்ட் பேப்பர் கூட ஒட்டிக்கலாம். பிளாக் சார்ட் ஒட்டிங்கன்னா உங்களுக்கு ஒரிஜினல் சாஃப்ட் பாக்ஸ் மாதிரியே உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். பாருங்கள், லைட் எரியுது. இப்போ வந்து நம்ம பாருங்கள், இவ்வளோ தான். இப்போ பாருங்கள் இதோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காட்டுறேன். பாருங்கள் எப்படி சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா. இதை வச்சு நீங்கள் ஒன்று செஞ்சிங்கனாலும் போதும். நீங்கள் வந்து 2 கூட செஞ்சுக்கலாம். 2 செஞ்சிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா பவராக கிடைக்கும். என் வீடியோ பார்த்தீங்கல்ல, அந்த வீடியோவில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபேஸு.
உங்களுக்கு வந்து ஃபேஸ் பிரைட்டாக இருக்கும். க்ரீன் ஸ்க்ரீன் வீடியோ பண்ணுறதா இருந்தாலும் பண்ணிக்கலாம் இதை வச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.